ஹலோ காய்ஸ், சில்லுன்னு கிளைமேட்டுக்கு நானே கண்டுபிடிச்ச நேம் தெரியாத ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் அதுக்கு உருளைக்கிழங்க உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தக்காளி அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட கரம் மசாலா, சோம்பு இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாம். நவ் இதெல்லாம் வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான எண்ணெய் ஊற்றி அது கூடயே கடுகு போட்டு அது பொரிஞ்சதுமே சோம்பு ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிய வச்சுக்கலாம். சோம்பு கூடயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே தேவையான கரம் மசாலாவும் ஆட் பண்ணி சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாஸை சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ப்ரெட்டில் லைட்டாக தண்ணி நினச்சி அந்த பாலை நடுவில் வச்சுட்டு ஒரு பால் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தண்ணி தொட்டுட்டோம்னா மேபி அந்த பால் உடஞ்சிரும். ஸோ வந்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு பால் ஷேப் பண்ணிக்கலாம், என் அம்மா பண்ணுற மாதிரியே. ஸோ இப்போ அந்த பாலை ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஈவினிங் ரெசிபி ரெடி. ஓகே காய்ஸ், இந்த மாதிரியான ரெசிபி பார்க்க என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.